முதல்ல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, அம்மாவும் பிள்ளையும் பொண்ணும் பெண் பிள்ளையும் பேசிக்கிறதுன்னு இருக்குல்ல, எல்லாத்தையும் என்கிட்ட வெளிப்படையாக பேசுவாள் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன்ல நாங்க இதெல்லாம் கூட எங்க அம்மாட்ட பேசுவோம். பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் அம்மாக்குள்ளே சில நேரம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நான் அம்மாட்ட நினைச்சு கூட பார்க்க முடியாது, இதெல்லாம் நீ என்கிட்ட பேசுற இன்னைக்குன்னு சொல்லுவாங்க. ரைட், தேங்க்யூ. பிள்ளைய மட்டும் எல்லாரும் பெத்து போட்டுருங்க, காசு கேட்டா நொல்லேனுங்க, போங்கடா மூதவிகளா கூட எங்க அம்மாட்ட நான் சொல்லுவேன். என்னவெல்லாம் சொல்லுவீர்கள்? பேசிக்கா நான் ஆஃபீஸ் போகும்போது ஏதோ ஒரு பையன் தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா ஃபியூச்சர்ல ஒரு பையன் ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. நீ 1 வீக் கழிச்சு என்னோட லவ்வே ஃபர்ஸ்ட் சொன்னதே அம்மா கிட்ட. அம்மாட்ட தான் சொன்னீங்க. ஓகே. அம்மா துபாயில இருந்தாங்க. நான் சொல்றது 7 years பேக். ஏன் அம்மாவிடம் சொல்? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. ஃப்ளட்டிங்கா பேசுறாங்க அப்படினாலே நான் அம்மா கிட்ட மொபைல் எடுத்துட்டு போய் ஸ்பீக்கர் போட்டு, ஆக்சுவலா அவங்க எதுவும் திட்ட மாட்டாங்க, என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நாங்க வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் நமக்கு ரொமான்ஸ்ல எந்த மாதிரி உன்னை இனிமே எவனா மக்கு சொன்னா மண்டை மேல அடி, உன் மூளை முட்டைகோஸ் மாதிரி. கிளைமேக்ஸ் சீன் வரும், அது லிப்லாக் சீன் தான் வரும். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட இன்னைக்கு ஷோக்காக இப்படி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப டாமியா போவேன். சில டைம் அவங்க இடுப்புல சின்னதா ஒரு மச்சம். எங்கேயாவது வெளில போகும்போது கொஞ்சம் பொண்ணு மாதிரி நல்லா பிரைட்லாம் போட்டு போவேன். நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப கண்டிப்பா சிரிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாங்க, என்ன விஷயம் அப்படின்வாங்க. அப்போ வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அங்கே ஒருத்தர் இருந்தான். ஓ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே தான் வருவான். ஸோ அப்போ மட்டும் நான் இப்படி போகிறேன் அப்படி வந்து டைரெக்டாக சொல்லிடுவோம். இன்னொன்று வந்து அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு வந்து டீச் பண்ணுவாங்க சார். நான் வந்து போய் கான்வர்சேஷன் காமிப்பேன் ஆக்சுவலி. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இந்த பையன் வந்து இந்த மாதிரி பேசுறான், இவன் வந்து இப்படி பேசுறான்னு சொல்றப்ப ஒரு பசங்களும் எப்படி அப்ரோச் பண்றது. என்ன பழக்கம் இது? நீ பேசலாம், பட் அவங்க வந்து உன்னை நீ ஃப்ரெண்ட்லியா பேசுவ, பட் அவங்க உன்னை தப்பான அப்ரோச்ல பாத்திரக்கூடாது. மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்தியாவிலேயே அவங்களுக்கு ஏதாவது தோணிடக்கூடாது. மேபி நான் வந்து அப்படி சென்ஸ்ல பேச மாட்டேன், கேஷுவலா ஜாலியா பேசிடுவேன். அவங்களுக்கு நான் இப்ப சொன்னேன், don't you have decency? அத அவன்ட்ட போய் கேளுமா. What an uncultured illiterate crazy. பேசுகிறீர்கள். அப்பா அம்மா கிட்ட நம்மளே போய் பேசுறதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க கரெக்டா போய் பேசிடுவாங்க. முந்தியெல்லாம் ஒரு ஜோக்க சொல்லி எல்லாரும் சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்போ ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் போது இவங்க கரெக்டா வந்து அது உண்மையாமான்னு கேட்பாங்க. ஆமாமா, அவ்வளவுதான். அதான் அவங்க கேட்டா ஆமான்றீங்க. ஆமா, லவ் வாடி 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 தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே. அவங்க எல்லாம் சொல்லி வந்து கேட்டாங்க. இப்ப தெரியுதா சொந்தக்காரங்களை கெட்டவங்க எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சு கொடுத்துருக்கானுங்க. ஆனா வெதே நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? சீரியஸா? சார் எனக்கு முன்னாலே தெரியும் சார். எப்படி தெரியும்னா நான் அவ்வளோ சொல்லட்டும்னு நினைச்சிருந்தேன். இல்ல இது உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் ஒரு மோசம் என்னன்னா, அப்பா வந்து என்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. பொண்ணு பார்க்க என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா. அப்பா என்னப்பா இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க, பொண்ணு பார்க்க வராங்க, என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்களான்னு கேட்டேன். பொண்டாட்டி குழந்தைங்க மாமா மச்சாங்கிற உறவுல வேகிறத விட ஒரு வேற என்ன விஷயங்கள் வெளிப்படையாக பேசுகிறீர்கள்? ஸோ காலேஜ்னு வரும்போது எல்லார்ட்டையும் நான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? ஸோ என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ் வந்து கொஞ்சம் லவ் பண்ணிட்டு இருந்தது, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்போ இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, சொல்லுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப தப்பா பிகரா இருக்கீங்க. நம்மளும் லவ் பண்ணலாமா, லைக் லவ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவனை பத்தி நினைக்கும் போதெல்லாம் இப்ப கூட அழாம இருக்க முடியல. அதனால ஒரு நாள் வீட்டில் வந்து கேட்டேன், அம்மா லவ் பத்தி உன்னோட ஐடியா என்ன, நான் பண்ணா உனக்கு ஓகேவா அப்படின்னு. கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்கு, அது மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும்.